அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற 9ஆம் தேதி முதல் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்திற்குரிய இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் நுழைகிறார். மிக விரைவில் அதிசார பயிற்சியாக 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. இன்னும் சில மாதங்களில், குறிப்பாக 2 மாதங்களில் அதிசார பயிற்சியாக அஷ்டமத்தில் நுழைய போகிறார். பொதுவாக அதிசார இயக்கங்களும் வக்ர இயக்கங்களும் குரு பகவானை பாதிக்காது என்றாலும் கூட அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேலை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே நிறைவானதாகவும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையில மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது. தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமத்தில் குரு வலம் வருவது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்றும் தோஷமற்றவர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் மிக சிறப்பான நன்மைகளை அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும் போது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் இருப்பது அமோகமான வளர்ச்சியையும் நன்மையையும் ரெட்டிப்பு நன்மையையும் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சப்தமத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே எந்த விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் தடை தாமதமின்றி உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 3, 11 ஆகிய இடங்களில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசிக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. இது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தொட்ட காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான காரிய தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கிடைக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க அமைப்பாகவும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு வேதனை கஷ்டம் கடினம் என்று இருக்கக்கூடிய சூழல் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும். புத்திர பாக்கியகம் புத்திரக்காரகரான குருவின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருங்க. ஏனென்றால் அவர் ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். ஜென்மராசியை மிகவும் வலுவாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தனது பார்வையை ஜென்மராசியின் மீது பதிப்பதால் உறுதியாகவே விளக்குகிறாருங்க. ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறாருங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பது என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உறுதியாக கிடைக்கும். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள்,
வாய்ப்புகள் போன்றவை நிச்சயம் நிறைவான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்து வந்தாலும் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக. ராசியின் அதிபதியான குரு பகவானினுடைய சுப பார்வை ஜென்ம ராசியில் பதியக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிரமமின்றி கிடைக்கும். கலைத்துறையில் பல்வேறு வகையான நுட்பமான நுணுக்கமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வளர்ச்சிக்கான சிறப்பான ஏற்றதொரு தருணமாக இந்த வேலை தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றில் தடை தாமதம் இல்லாமல் மனநிறைவையும் மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சகாயமான பல நல்ல நிகழ்வுகள் கைகூடும். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வளம் மிகவும் சிறப்பானதாக அமையும். ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தான பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தான பார்வையாக பார்ப்பதால் இல்லத்தில் வருமானம் உயர், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீதிமன்ற வழக்குகள் உள்ளற்றவற்றில் மிக சிறப்பான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவுல காரிய தடையின்றி, சிரமமின்றி, சிக்கலின்றி நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே அவை லாபம் நிறைந்தவையாக அமையும். பயணங்கள், அலைச்சல்கள், பணிச்சுமை என்று பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவை அனைத்திலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நுட்பமான நுணுக்கமான வெற்றிகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் குருவிற்கு உகந்த நாளாக கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.